வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். சினிமா உலகத்தோட பிரம்மாண்ட இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் இயக்கத்துல இந்த வருஷம் ஒரு சைஃபி த்ரில்லர் படமா வந்திருக்கிற படம் தான் டிஸ்க்ளோசர் டே. எமிலி பிளண்ட் மற்றும் ஜோஸ் ஓ கானர் இவங்களோட நடிப்புல ஏலியன்ஸ் பத்திய ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிற கதையா வந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, டேனியல் கெல்க் அப்படிங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஒரு நிறுவனத்துல இருந்து 70 வருஷத்துக்கு மேலான அதிர்ச்சி தரக்கூடிய ஏலியன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை திருடிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, மார்கரெட் அப்படிங்கிற ஒரு சாதாரண வெதர் ரிப்போர்ட் சொல்ற பொண்ணுக்கு ஏலியன் சக்தியும் கடந்த கால நினைவுகளும் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து உலகத்துக்கு ஏலியன் சம்பந்தப்பட்ட உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட தலைவர் இவங்களை கொல்லணும் அப்படின்னு துரத்திக்கிட்டு வராரு. இதுக்கப்புறம் அந்த உண்மைய உலகத்துக்கு சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, ஸ்பீல்பெர்க் தன்னுடைய பழைய கிளாசிக் பாணியில இந்த படத்தை நல்ல சுவாரஸ்யமாவே இயக்கி இருக்கிறாரு. எமிலி பிளண்ட் மற்றும் ஜோஸ் ஓ கார்னர் இவங்களோட நடிப்பு மற்றும் கெமிஸ்ட்ரி இந்த படத்துல பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. 94 வயசான ஜான் வில்லியம்ஸோட பின்னணி இசை படத்தோட நம்மள நல்லாவே பயணிக்க வைக்குது. படத்தோட ஒளிப்பதிவு ஆகட்டும், சில த்ரில்லர் காட்சிகளை மேக்கிங் மூலமா கொண்டுட்டு வந்த விதமாகட்டும், இதெல்லாம் நல்ல தரமாவே இருக்குது. இந்த படம் ஒரு ஏலியன் சம்பந்தப்பட்ட படமாவே இருந்தாலும் ஏலியன் சண்டையா இந்த படத்தை கொண்டுட்டு போவாம ஏலியன் சம்பந்தப்பட்ட உண்மைகளை உலகத்துக்கு வெளியே கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டுன்னு ஒரு கார்ப்பரேட் த்ரில்லரா இந்த படத்தை கொண்டுட்டு வந்தது கொஞ்சம் புதுவிதமா இருக்கு. குறைகள் அப்படின்னு பார்த்தா, படத்தோட கடைசி 40 நிமிஷம் கொஞ்சம் லென்த்தாகவும் டிராமா ஸ்டைல்லையும் மூவ் ஆகுது. அது நம்ம பொறுமைய கொஞ்சம் சோதிக்கதான் செய்யுது. கதாபாத்திரங்களோட உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் நமக்குள்ள ஒரு எமோஷன் கனெக்ட பெருசா ஏற்படுத்த மாட்டேங்குது. படத்துல வர சில ட்விஸ்ட பார்க்கும்போது பல ஹாலிவுட் படங்கள்ல நாம பார்த்த அதே ஃபீல தான் அந்த ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குது. படத்துல வர வில்லனோட கதாபாத்திரம் மற்றும் துணை நடிகர்கள் கதாபாத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த டிஸ்க்ளோசர் டே படம் ஒரு பர்ஃபெக்டான சம்மர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீல்பெர்க் மற்றும் எமிலி பிளண்ட் இவங்களுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, அத நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.